ஓம் ஹரஹர நம பார்வதி பததே ஹரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாற்றவர்க்கம் இறைவா போற்றி போற்றி காவாய் கனகத்திரனே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி இன்பமே சூழ்கே எல்லோரும் வாழ்கே. ஓம் சன்மா தேவி ரவிஷ்டயமாபோ பவந்து வீததே சையோ ரவிஸ்ரவந்து நாஹ நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ருஜம் சாயாமார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீச்சரோ சனீச்சராத வித்மஹே சாயாபுத்ராய தீமஹே தன்னோ மந்த பிரச்சோதயாத். ஆதித்யாய சோமாதே மங்களாய புதாய ச குரு சுக்ர சனித்யர்ச்சே ராஹவே கிதவே நமः. ஆதித்யாதி நவக்கிரக தேவதாभ्यो நமः. எமது ஆலயத்திலே அடுத்த மாதம் ஸ்ரீ வருகின்ற டிசம்பர் 16ஆம் தேதி நமது ஆலயத்திலே மகா சனி பெயர்ச்சி ஹோமம் நடைபெற இருக்கின்றது. இதிலே கிட்டத்தட்ட 12 ராசிகள் உள்ளன. இந்த ராசிகளே மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுஷு, மகரம், கும்பம், மீனம். இந்த 12 ராசிகளிலிருந்து ஸ்ரீ மகா துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி அடைகின்றார். அந்த மிகவும் முக்கியமான இந்த தருணம் ஆகையாது, அதாவது சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து ஒரு ராசிக்கு பிரவேசிக்கின்றார். அது மட்டுமல்லாது நமது ஆலயத்திலே ஒரு வருஷமும் குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, இந்த கிட்டத்தட்ட 3 விதமான பெயர்ச்சிகளும் மிகவும் விசேஷமான முறையிலே நமது ஆலயத்திலே சாந்தி பெயர்ச்சி ஹோமங்கள், நவக்கிரக ஹோமங்கள், சாந்தி பரிகார ஹோமங்கள் மிகவும் நன்றாக நடைபெற இருக்கின்றது. இந்த வருடம் நமது மனோன்மணி அம்மன் ஆலயத்திலே இந்த வருடம் ஸ்ரீ மகா சனி பெயர்ச்சி துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பிரவேசிக்க உள்ளார். வருகின்ற டிசம்பர் 16ஆம் தேதி மதியம் 2:45 வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் நமது ஆலயத்திலே இந்த மகா சனி பெயர்ச்சி ஹோமம், அதாவது பரிகார ஹோமம், இந்த கிட்டத்தட்ட எந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் நேரம் சரியில்லையோ இந்த ராசிக்காரர்கள் நண்பர்கள் கட்டாயமாக சனி சாந்தி பரிகாரம் செய்து கொள்வது நன்று. அப்படியாக இந்த ராசிக்கார நண்பர்கள் நமது ஆலயத்திலே அன்று மாலை டிசம்பர் 16ஆம் தேதி மாலை நமது ஆலயத்திலே நவக்கிரக ஹோமம் நடைபெற இருக்கின்றது. ஆகையால் எந்தெந்த ராசிக்காரர்கள் சரியில்லையோ அந்தந்த ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்து கொள்வது நன்று. அப்படியாக நமது ஆலயத்திலே 12 ராசியிலே கிட்டத்தட்ட ஒரு மேஷம், அது மட்டுமல்லாது ரிஷபம், அது மட்டுமல்லாது சிம்மம், துலாம், விருச்சிகம், தனுஷு, அதாவது 6 ராசிக்கார அன்பர்கள் கட்டாயமாக நமது ஆலயத்தில் வந்திருந்து அன்று மாலை மகா சனி சாந்தி ஹோமம் செய்து கொள்வது நன்று. எந்த ராசிக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மிதுனம், கடகம், கன்னி, மகரம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் மிகவும் நன்றாக இருக்கின்றது. இந்த ராசிக்காரர் அன்பர்கள் கட்டாயமாக பரிகாரம் செய்ய வேண்டாம். அந்த அடுத்தபடியாக எந்த ராசிக்காரர்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாதாரணமாக முறையிலே, அதாவது அஷ்டமத்து சனி, கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனி, 7.5 சனி அப்படின்னு சொல்லிட்டு 6 ராசிக்கார அன்பர்கள் கட்டாயமாக சாந்தி பரிகாரம் செய்து கொள்வது நன்று. இன்னொரு முறை சொல்கின்றேன், மேஷம், ரிஷபம், சிம்மம், துலாம், அதுமாரி அடுத்தபடியாக விருச்சிகம், தனுஷு, இந்த கிட்டத்தட்ட இந்த 1, 2, 3, 4, 5, 6 ராசிக்காரர்கள் பிறகு கட்டாயமாக சனி சாந்தி பரிகாரம் நமது ஆலயத்தில் நடைபெறுகின்றது. முன்னதாகவே வந்திருந்து அவங்களுடைய பெயர், நட்சத்திரம், ராசி இது எல்லாமே பதிவு செய்துவிட்டு அன்று மாலையிலே சரியாக 4:30 நமது ஆலயத்திலே நவக்கிரகம் நடைபெற இருக்கின்றதால் ஆகையால் பக்தகோடிகள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு, இதிலேயே இந்த கும்பராசிக்காரர்களும் அடுத்தபடியாக மீனராசிக்காரர்களும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க 2 பேருக்குமே 7.5 சனி முடிகிறது. இதுமாரி கும்பராசி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த கும்பராசிக்கு யார் சொந்தமாக தொழில் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனைகள் இருக்குது. அந்த இது ரெண்டும் அவங்களுக்கு யார் இருக்கோ அந்த கும்பராசிக்காரர்கள் யார் தொழில் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும் பரிகாரம் பண்ணிக்கணும். அதேமாரி பார்த்தோம் அப்படின்னா அந்த 7.5 சனி அடுத்தபடியாக கும்பம், ஸ்ரீ மகா மீனராசி என்பவர்களும் பார்த்தோம் அப்படின்னாக்க அவங்களுடைய குடும்ப சகித அவங்களுக்கு அந்தமாரி பிரச்சனைகள் வந்து அதுமாரி அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் அந்த 2 ராசிக்காரர்கள் மட்டும் பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க தொழில் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் அந்த கும்பராசிக்காரர்களும், அவங்களுடைய இல்லற பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாது அவங்களுடைய சொத்து பிரச்சனைகள் இருந்தால் மட்டுமே ஸ்ரீ மகா மீனராசி என்பவர்கள் அவங்க 2 பேருமே பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாது மேஷம், ரிஷபம், சிம்மம், துலாம், விருச்சிகம், தனுஷு, இந்த கிட்டத்தட்ட
இந்த 12 ராசியிலே இந்த கிட்டத்தட்ட அந்த 6 ராசிக்காரர் நண்பர்கள் கட்டாயமாக நமது ஆலயத்தில் வந்திருந்து அன்று மாலை இங்கு நடைபெற இருக்கின்ற நவகிரக ஹோமத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ மகா சனீஸ்வரனுடைய அனுகிரகம் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.